உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நங்கூரம் வளையவிலே சம்பந்தமாக பேச போகிறோம். அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய கைது உங்களுக்கு தெரியும். அண்ணன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. ஐநா மன்றத்தில் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் 60வது அமர்வு, அதாவது 60வது கூட்டத்தொடரில் விவாதம் 3 அதாவது மனித உரிமையினுடைய தலைவர் முன்னிலையில் புரட்சி பாரதம் பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது செப்டம்பர் 6ஆம் தேதி நடந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பந்தமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்திருக்கிறாங்க. அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை அடைத்திருக்கிறது. இது தமிழ்நாடு அரசினுடைய அரச பயங்கரவாதம் என்கிற பற்றிய எழுத்து அறிக்கையையும் வாய்மொழியாகவும் சமரிக்கப்பட்டுள்ளது. அதாவது லெட்டராகவும் கடிதமாகவும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அங்கே பேசியும் இருக்கிறாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் வேறு நமக்கு வந்திருக்குது. அவங்க பேசினதோட இது நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல் இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக தமிழக அரசின் இத்தகைய நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசின் நடவடிக்கை, அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் மீண்டும் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு நமக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. யாருன்னா ரமேஷ் கோவிந்தசாமி அப்படின்றவர். இவர் அங்கே சர்வதேச தமிழர் உரிமைகள் மீட்பு இயக்கத்தின் சார்பில் ஐநா மன்றத்தில் தமிழக அம்பேத்கர் இயக்க தலைவர்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தி 30/6/2025 அதாவது இப்போ இல்லை 30/6 2025 ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள அம்பேத்கரிய தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்றை கொடுத்துருக்கிறாரு. 6வது மாதமே கொடுத்துருக்கிறாரு. அதையும் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசு குறிப்பாக தலித் இயக்க, அதாவது தலித் ஆக்டிவிஸ்டாக இருக்கிற தலித் அரசியல் பேசுகிற அரசியல்வாதிகளுடைய உயிருக்கு ஆபத்து போக்கு இருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் ஏற்கனவே 30/6/2025 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். இந்த மனித உரிமைகளினுடைய அமைப்பு, இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் அமைப்பு 60வது இந்த கூட்டத்தொடர் 60வது கூட்டத்தொடர் நடக்குது. 60வது செஷன்ஸ் நடக்குது. இது எப்போ இருந்து நடக்குதுன்னா செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நடைபெற உள்ளது. இந்த 1 மாத காலத்தில் இது உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இந்த ஐக்கிய நாடுகளினுடைய சபையில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய பிரதிநிதிகளுமே அங்கே இருப்பாங்க. அந்த நாட்டில் நடக்கிற மனித உரிமைகள் குறித்து யார் வேணாலும் பேசலாம், எல்லாரும் பேச முடியாது. மனித உரிமைகள் குறித்து பேசுவதற்கு சில அமைப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அமைப்புகள் மட்டும்தான் போய் ஐநா மன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடரில் நேரடியாக கலந்துக்கிட்டு பேச முடியும். ஆனால் இது ஐநா மன்றத்தில் அறைகள் இருக்குது, கிளாஸ். இப்போ எப்படி முதலமைச்சர் போய் நடத்திட்டு வந்தார்ல, அதுபோல் ஒரு அரங்கத்துக்குள்ளே பெரியார் படத்தை திறந்து வச்சுட்டு உலகம் முழுவதும் பெரியாரை கொண்டு போயிட்டோம்னு ஒரு கதையை விட்டாங்கள்ல, அப்படி இல்லை. இது அதிகாரப்பூர்வமாக நடக்கிற 60வது செஷன்ஸ் 60வது அமர்வு. இந்த அமர்வில் இது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இதில் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியும் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்களோ அந்த நாடுகளினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதி இருப்பாங்க. இந்த பிரதிநிதிகள்கிட்ட இப்போ ஒரு இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது குற்றச்சாட்டு வருகிற போது, இல்லை தமிழ்நாட்டினுடைய அரசின் மீது குற்றச்சாட்டு வருகிற போது இந்தியாவினுடைய பிரதிநிதிகிட்ட அது சொல்லப்படும். அந்த இந்தியாவினுடைய பிரதிநிதி அது குறித்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த செய்தியை வாங்கி இந்தியாவினுடைய உள்துறைக்கு அனுப்புவாங்க. இந்தியாவினுடைய மனித உரிமைக்கு அனுப்பிச்சு இது மாதிரி தமிழ்நாடு அரசு குறித்து, தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு அவங்க பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதே போல் இவர் ஏற்கனவே போன ஆண்டு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்குக்கு நீதி கேட்டும் பேசியிருக்கிறார். ஜஸ்டிஸ் ஃபார் ஆம்ஸ்ட்ராங்ன்ற தலைப்பில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி தலித் ஆக்டிவிஸ்ட், அதுவும் தலித் லீடர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி ஏற்கனவே இது குறித்தும் பேசியிருக்கிறாரு.
அதே போல் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் முன்ஜாமீன் கேட்டாங்க. அப்புறம் வழக்குக்கு ஒத்துழைக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கைதுன்னாங்க. இப்படி வரிசையாக நடந்துச்சு இல்லையா? அது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு தலித் தலைவர்கள், அதாவது குறிப்பாக பறையர்கள், குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது ஏதாவது கொலை செய்வதற்கு திட்டமிடுவது, யாராவது கொலை செய்ய திட்டமிட்டால் அதற்கு துணை போவது, அவர்களை கொலை செய்வதற்கான எல்லா வகையான கண்டும் காணாது போல காவல்துறை இருந்து கொள்வது, அதே போல் எந்த தலித் தலைவரும் எந்த சமூகத்துக்குமே ஒரு தலித் லீடர் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு குறியாக இருக்கிறது. அதாவது தலித் தலைவர்கள் வளரக்கூடாது, தலித் தலைவர்கள் ஒருத்தர் முன்கூட்டி வளர்ந்துடக்கூடாது, அது வளர்ந்தால் தம்முடைய ஆட்சிக்கு தன்னுடைய எதிர்காலத்திற்கு பாதிப்பாகும்னு திமுக நினைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தலித் லீடர்களினுடைய குற்றச்சாட்டு. அது குறிப்பாக இது குறித்தும் அவங்க விவாதிச்சிருக்கிறாங்க. இப்போ ஐநா மன்றம் வரைக்கும் அண்ணனுடைய மூர்த்தி அவர்களினுடைய கைது, அவர் மேல் போட்டிருக்கிற குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யணும்னு, அதே போல் மனித உரிமை மீறல் குறித்தும் அங்கே புகாராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவில் இருக்கிறதில்ல, தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கும் மிக கெட்ட பேர். ஏன்னா ஒரு டிஜிபி அலுவலகத்தின் முன்பாகவே இப்படி நடந்திருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்குன்னு சொல்லி கட்டாயம் விவாதிக்கப்படும். இது அவமானத்துக்கு உட்படுத்தப்படும். ஏன்னா தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலம் என்று நம்மளே சொல்கிறோம். அப்போ தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை முறையாக செயல்பட்டால்தான், அவர்கள் எந்த விதமான அரசினுடைய அழுத்தம் இல்லாமல் நேரடியாக அவர்கள் முடிவெடுக்கிற அதிகாரத்திலிருந்து செயல்பட்டால்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அண்ணன் மூர்த்தி அவர்கள் பல முறை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்ன பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னா, என்னை 2-3 முறை கூலிப்படைகள் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க, அதனால் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு 2 முறை ஏற்கனவே இருந்த டிஜிபியை சந்தித்து மனு கொடுத்துருக்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, கவனமாக இருந்துங்க, நீங்கள் நீங்களே பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கொல்ல திட்டமிடுறாங்க, நீங்கள் செத்தாலும் செத்துருவீங்க, நீ உயிரோடு இருக்கணும்னா நீங்களே போராடி நீங்களே உங்களை பாதுகாத்துக்குங்கன்னு சொல்லி போலீஸு சொல்லுச்சுன்னா அப்புறம் எதுக்கு போலீஸு, அப்புறம் எதுக்கு சட்டம், அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு, அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வரி, அந்த வரியை வாங்கி அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? இப்படி பல கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசினுடைய இந்த அடக்குமுறை போக்கை கைவிட வேண்டும் என்பது தான் நம்ம எல்லோருடைய ஆவலும் கூட. அது குறிப்பாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் மீது ஒன்றுமே இல்லாத இந்த வழக்கை ஜோடித்து முதல்ல வழக்கை போட்டீங்க, அப்புறம் அந்த வழக்கில் பிணை கிடைக்க போகுதுன்னொன்னே நீ என்ன பண்ணீங்கன்னா கஸ்டடி கேட்டீங்க. கஸ்டடி கேட்டதுக்கு பிறகு கஸ்டடி விசாரித்ததுக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னா அவர்கிட்ட பொருளை ரெக்கவர் பண்ணணும். நீங்கள் அப்புறம் ரெக்கவர் பண்ணோன்னே கஸ்டடி முடிஞ்சவொடனே திருப்பி இது பண்ணோடனே குண்டாஸ் போட்டீங்க. இப்போ இது எல்லாமே அப்பட்டமாக தெரியுது. ஏண்டா ஒருத்தனை போட்டு அடிக்கிறீங்க, அடித்தா அவன் தடுத்து திருப்பி ஆடுறான், அடித்தவங்கள திருப்பி அடித்து ஓட விடுறான், இது எல்லாமே காட்சியாக இருக்கிறது. அப்படி நடக்கும்போது 2 பக்கமும் நீங்கள் வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அது நியாயமாக இருந்திருக்கிறோம். ஒரு பக்கம் தரப்பில் மட்டும் வழக்கு போட்டு இவரை சிறைப்படுத்துவது என்பது தவறுன்னு எல்லாரும் சொன்னோம். அதே போல் பிணை கொடுக்க போகிற நேரத்தில் இப்படி தடுத்து நிறுத்தினது தவறுன்னு சொன்னோம். அதே போல் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கும்போது மருத்துவர்கள் எல்லாரும் சொன்னாங்க அவர் ஐசியூவில் இருக்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட 2 நாள் ஐசியூவில் இருக்கும்னு கட்டாயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஐசியூவில் இருந்தவரை நேராக அழைச்சிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணது, அதே போல் 307 ஆல்ட்ரு பண்ணது, ஏற்கனவே இருந்த சாதா வழக்கை மாற்றி 307 பிரிவை சேர்த்து அவரை ரிமாண்ட் செஞ்சது. ரிமாண்ட் செஞ்சதுக்கு பிறகு அவர் கஸ்டடி வழக்கு ஏற்றது. அது முடிஞ்சதுக்கு பிறகு குண்டாஸ் போட்டது. குண்டாஸ் போட்டு இப்போ இருக்குது. இப்போ இவ்வளவு வேலையை இவ்வளவு அடக்குமுறையை அவர் மேலே செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படின்னா இந்த அரசு ஒரு தலித் லீடர் வளர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறது. ஒரு தலித் லீடர் ஒருத்தன் வளர்ந்து வந்தானா நமக்கு ஆபத்துன்னு நினைக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமாக ஒரு அரசு அமைவதற்கு ஒரு மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்கிறது பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்கு மிக முக்கியமான வாக்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த வாக்குகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும்னா ஒரு ஆள் இல்லாத
ஒரு தலைமை இல்லாத ஒரு கூட்டமாக இருந்தால் தான் நம்ம அவங்கள பர்ச்சேஸ் பண்ண முடியும், அவங்கள நம்ம தன்மையப்படுத்த முடியும். நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க, நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்போ நம்ம கொடுக்குறத வாங்கிக்கிடுவாங்க, நமக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. தேர்தல்னு வரும்போது நம்ம அவங்கள பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த வேலையை இந்த அரசு செய்கிறது என்று நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. இப்போ ஐநா மன்றம் வரைக்கும் போய் தமிழ்நாடு அரசு அசிங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். ஐநா மன்றத்திலிருந்து இந்தியாவிடம் கொடுக்கப்பட்டிருக்க புகாருக்கு இந்தியா என்ன கேள்வி கேட்கிறது, அதற்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்கிறது, இதன் மூலமாக என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை போக போகிறது, இன்னும் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வழக்கில் என்னென்னலாம் நடக்க போகுது என்கிற வேடிக்கையை நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு துணை நிற்போம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி குறித்து நாம் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.